மார்ச் 16ஆம் தேதி ஒரு 7 ஃபாரினர்ஸை வந்து இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ஐஏ வந்து கஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க. அதில் ஒருத்தன் முக்கியமானவன் யாருன்னு பார்த்தா மேத்யூ வேண்டேக். அவன் யார், எதனால இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். மார்ச் 13ஆம் தேதி வந்து ஒரு 7 ஃபாரினர்ஸை வந்து ஏர்போர்ட்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 7 பேரில் பார்த்தோன்னா 6 பேர் வந்து யுக்ரைனை சேர்ந்தவங்க, ஒருத்தர் வந்து யூஎஸை சேர்ந்தவங்க. இவங்க 7 பேரும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யூஎஸ் சிட்டிசனை பார்த்தா கொல்கட்டா ஏர்போர்ட்டில் வந்து லாக் பண்ணுறாங்க. 3 பேரை வந்து லக்னோ ஏர்போர்ட்டில், 3 பேரை வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் லாக் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணது போலீஸ்ன்னு பார்த்தா அவங்க இல்லை, என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பொதுவாக எதுலலாம் தலையிடுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில் ஏதாவது இருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியன்ஸ் யாராவது கூட இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்தால் இவங்க தான் வந்து சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 7 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றுறாங்க. ஏற்றுறப்ப தான் தெரிய வருது இந்த 7 பேரில் ஒருத்தன் பார்த்தனா ஏதோ ஃபேமஸானவன், தெரிஞ்சவன், இவன் பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இவன் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க 7 பேரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க 7 பேரும் இந்தியாவுக்கு எப்படி வந்திருக்காங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் விசா நாங்கள் வந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வரோன்ற மாதிரி வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு வந்தவங்க குவஹாத்தியிலேருந்து மிசோரமுக்கு போயிருக்காங்க. மிசோரம்லேருந்து நைஸாக மியான்மாருக்குள்ளே போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிசோரம்குள்ளே நார்மலாக எல்லாராலையுமே போக முடியாது, ஏன்னா அது வந்து ஹை செக்யூரிட்டி ஏரியா. அதுக்குள்ளே நம்ம போகணுன்னாலே பெர்மிட் எடுக்கணும். இன்னர் லைன் பெர்மிட்னு ஒன்று கவர்மெண்ட் கிட்ட வாங்கினா மட்டும்தான் நம்ம இந்தியன்ஸாக இருந்தாலுமே போக முடியும். அதை தான் வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் கொண்டு வாங்க. இந்திக்காரங்களாம் இங்கே வந்து வேலைக்கு போட்டோம், அவங்களுக்குலாம் இந்த இன்லைன் பர்மிட் கொடுத்தோன்னா எதுக்கு அது வாங்குறாங்கன்னா, நம்ம யார், நம்ம எங்கேருந்து வரோம், எத்தனை நாளில் திரும்பி போகணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே ஒரு ஆதார் கார்டு மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை இவங்க வாங்காமல், ஃபஸ்ட்டு ஃபாரினர்ஸ்க்கு அங்கே அலோடே இல்லை, அதை இவங்கலாம் வாங்காமல் நைஸாக மிசோரம்குள்ளே போயிட்டு மிசோரம்லேருந்து நைஸாக மியான்மாருக்கு வந்து பார்டரே இல்லீகலாக போயிருக்காங்க. சரி, போனவங்க ஏதோ சுற்றி கித்தி பார்க்க போவான்னு பார்த்தா இவங்க அதுக்காக வரவே இல்லை. இப்போ மிசோரமில் வந்து வார் போயிட்டுருக்கு. அங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னா, இந்த கவர்மெண்டோட ரெஜிமை அகெயின்ஸ்ட் அங்கே நிறைய அமைப்பெல்லாம் இருந்து அவங்களுக்கு எதிராக வாரெல்லாம் போயிட்டுருக்காங்க. இந்த 7 பேர் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அங்கே இருக்க ரெபிள்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, கன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ட்ரோனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு திரும்பி அதே வழியை நைஸாக வந்து இந்தியா விட்டு கிளம்ப பார்த்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வந்து இந்தியா லாக் பண்ணாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சதுன்னா, ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து வந்திருக்கான். இந்த மாதிரி மியான்மருக்கு வந்து இல்லீகலாக கொஞ்சம் பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2024லேருந்தே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பாருங்கன்றப்ப தான் இந்த 7 பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த 7 பேரை வந்து மார்ச் 13ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ மார்ச் 16ஆம் தேதி வந்து கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 11 நாள் கஸ்டடி, மார்ச் 27 வரைக்கும் கஸ்டடி. அவங்கள வந்து ஒரு 3 சார்ஜ் ஷீட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் போனதுக்கு, 2வது வந்து இல்லீகலாக மியான்மருக்கு போனது, 3வது வந்து அங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்ததுன்ற மாதிரி இப்போ 3 சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. இந்த சார்ஜ் ஷீட்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா முக்கியமான ஒரு பேர் இருக்கா, அந்த யூஎஸை சேர்ந்த ஒருத்தன் வந்து மேத்யூ வேண்டேக்குன்றாங்க. இவனா, ஐயோ இவனை பிடிச்சிட்டிங்களா, இவன் மோசமானவனாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது யார், இவர் யார் அப்படின்னா பயங்கரம் பண்ணுவார்னு பார்த்தா அவரோட எக்ஸில் அவரை பற்றி ஒரு பயோ மாதிரி போட்டிருக்காரு. அமெரிக்கன் செக்யூரிட்டி இன்டர்நேஷனல் அனலிஸ்ட், ஃபாரின் ஃபைட்டரு, மீடியா பர்சனாலிட்டி, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு பாவமான டைட்டில் தான் போட்டிருக்காரு. பட் அவர் ஈடுபட்டிருக்க வேலைலாம் பார்த்தோன்னா பயங்கரமானது. இவர் எப்படி செயல்படுவார்னா, இப்போ ஒரு கண்ட்ரியில் ஒரு வார் போயிட்டு இருக்குன்னா ஒரு டீம் வந்து கவர்மெண்ட் அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இவர் போய் ட்ரைனிங் கொடுப்பாராம். இந்த வந்து நீங்கள் எப்படி இவங்களை அட்டாக் பண்ணணும், எப்படி நீங்கள் டெக்னாலஜி வச்சு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் ஒரு சோஷியல் சர்வீஸாக பண்ணுறாரா, இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இவர் ஏகப்பட்ட வாரில் இருக்கார், எல்லா வார்லையும் இவர் பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஈராக் வாரில் இவர் செயல்பட்டிருக்காரு, சிரியா வாரில் செயல்பட்டிருக்காரு, கடைசியாக உக்ரைனில் கூட அவர் செயல்பட்டிருக்காரு. ஏன் அது கூட இல்லை, இப்போ வெனிசுலாவில் கூட வார் போயிட்டு இருந்தது, அதுலேயுமே இவர் பேர் இருந்திருக்கு. ஸோ இவர் எப்படி பண்ணுவார்னா, இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி, எங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வார் நடந்துட்டு இருக்கோ அங்கெல்லாம் இவர் போய் அந்த ரெபிள்ஸ் கிட்ட வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை நீங்கள் அந்த கவர்மெண்ட்டை எப்படி வீழ்த்தணுன்றதுல இவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இவர் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, இவர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்தியாவே வந்து பதபதச்சிருக்கு. அவர்கிட்ட இருந்து இப்போ டீட்டெயில்ஸ் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா யூஎஸ்ஏலேருந்து இப்போ கால் பண்ணுவாங்க, என்ன நம்மளால பிடிச்சிருக்கலாமே, அப்படியே எப்படி பிடிச்சிங்களா அப்படியே அனுப்புங்க பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்பை, அதுக்கப்புறம் ரஷ்யன் செக்ஸ் ஸ்பை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருப்பாங்க. எல்லா கண்ட்ரி, இப்போ இந்தியாவிலே வந்து பாகிஸ்தானோட ஸ்பை இருப்பாங்க, ரஷ்யாவோட ஸ்பை இருப்பாங்க, யூஎஸ்ஏவோட ஸ்பை இருப்பாங்க. அவங்க வேலையே என்னன்னா இந்த மாதிரி கிளர்ச்சியை தூண்டுறது, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக டேட்டா கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். நம்ம ரஷ்யன் செக்ஸ் ஸ்பை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பொண்ணுங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க, வந்து இப்போ பப்பில் அந்த மாதிரி மீட் பண்ணி பேசுவாங்க. உங்ககிட்ட இருந்து ஏதாவது காரியம் ஆகணும்னா
உன்னை மீட் பண்ணி பேசி உன்னை லவ் பண்ண வச்சு உங்ககிட்ட இருந்து மொத்த விஷயத்தையும் கறந்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி ரஷ்யா, இந்த USA அந்த மாதிரிலாம் எல்லா ஊர்லேயும் ஏஜென்சி வச்சுருப்பாங்க, ஏஜென்சி ஆளை உள்ளே விடுவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லலாம் இப்போ இந்தியாவில் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக, இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ரீல்ஸ்லாம் இப்போ காங்கிரஸ்காரனுக்குனா அந்த ரீல்ஸ் ப்ரொமோட் பண்ணோம். இப்போ எவனா கோளாறான காங்கிரஸ் ஆள் இருப்பான்ல, இப்போ அவன் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இந்தியாவுக்கு ஆகாத நாடு, இப்போ பாகிஸ்தான் நாடு வந்து அவனோட ஸ்பை வந்து இந்த கோளாறான ஆளுகிட்ட வந்து அவனை பேச வச்சு அவன் மூளை செலவு பண்ண வச்சு இந்தியாவுக்கு எதிராக கிளர்ச்சியை தூண்டி விடுவாங்க. இது எல்லா நாட்டிலையும் இது நடந்துட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டாக ரன்வீர் சிங்கோட படம் துரேந்தர் படம் வந்து அந்த மாதிரி ஒரு படம் தான். இல்லீகலாக உள்ளே போந்து சின்னதாக வேலை பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ், இப்போ இந்தியாவில் வந்து நிறைய பாகிஸ்தானோட ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்க, யூஎஸ்ஏவோட ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்க. அவங்க வேலையே என்னன்னா நார்மல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதாவது டூரிஸ்ட் கைடாக இருப்பாங்க, ஏதாவது டீ கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக அதே நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்போ மேல் இடத்துலேருந்து உத்தரவு வருதோ அப்போ தான் ஆக்ஷனில் இறங்குவாங்க. இப்போ ஈரான் வார ஒட்டியுமே யூஎஸ்ஏலலாம் ஸ்லீப்பர் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸு, இந்த ஏஜென்சி, இந்த ஸ்பையு, அந்த மாதிரி நிறைய பேரும் மற்ற நாட்டுக்குள்ளே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒரு கேஸ் தான் இவனுங்க மாட்டினது. இந்த வேண்டைக்கை பற்றி சொல்கிற விஷயத்துக்கும் அவரை பார்த்தா என்ன பார்த்தா அவனை பார்த்தா நம்பவே முடியல, நீ ஏன் இவ்வளோ பெரிய வேலையை பார்க்குறன்ற மாதிரி இருக்குது. அவர் எப்போ ஃபேமஸ் ஆனார்னு பார்த்தோன்னா 2011 இந்த லிபியன் சிவில் வார் நடந்துதான். அப்போ தான் வந்து இவர் ஃபேமஸே ஆகிறாரு. அப்போ தான் இவர் பண்ண சம்பவம் போல இருக்குது. அவரோட எக்ஸ்லே பார்த்தோன்னா ஃபோட்டோலாம் போட்டிருக்காரு, அவங்களோட சிட்டிசன் மாதிரி அந்த ஆதார் கார்டு மாதிரிலாம் ஏதோ வச்சிருக்காரு, அவங்கள மாதிரியே வேஷம்லாம் போட்டுட்டு அவர் அந்த வாரில் பங்கெடுத்திருக்காரு. அங்கேயுமே என்ன பிரச்சனைனா இந்த கவர்மெண்ட்டோட ரெஜிம் அகெயின்ஸ்டாக வந்து இந்த ரெபிள்லாம் வந்து ஃபைட் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் வந்து இந்த ரெபிளில் சேர்ந்து ஃபைட் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ வந்து கண்டுபிடிச்சி இவரை வந்து ஒரு 6 மாதம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயிலில் போட்டிருந்தாங்க. கடைசியாக இவர் எப்படி வெளியே வந்தார்னா இந்த ரெபிள்லாம் வின் பண்ணி ரெஜிமை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் வெளியே வந்தாராம். ஸோ அதுலேருந்து தான் ஃபேமஸ் ஆனார். யார் இவன் வேற மாதிரி, இவன் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து இவர் எங்கே பிரச்சனைனாலும் இவர் வந்து போயிடுவாராம். இப்போ அவரை இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. இவரை வந்து இனி விடவே கூடாது, இவருக்கு மேலே வந்து நம்ம ஃபைல் கேஸ் பண்ணி இப்போ 11 நாள் கஸ்டடி இருக்குது. அதனால் நமக்கு வந்து எந்த டீட்டெயில்ஸும் வரல. ஸோ இனிமேல் தான் விசாரித்து எதுக்கு வந்தார், நீ வந்து மியான்மரில் உனக்கு பிரச்சனைனா நீ அப்படியே டைரெக்டாக போயிருக்கலாம், ஆனால் நீ ஏன் இந்தியா மூலியமாக போகிற அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வைப்பேன்றாங்க. இவர் வந்து கூட ஒரு 6 உக்ரைன் பீப்புளோட வந்தார். நமக்கே தெரியும் இந்த ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து உக்ரைன் எப்படி சமாளிச்சாங்கன்ற மாதிரி. ஸோ அந்த டாக்டிக்ஸை சொல்லி கொடுக்க தான் போனீங்களா, உக்ரைனோட ட்ரோன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 7 பேர் அரெஸ்ட் ஆனதுக்கு வந்து அவங்க கண்ட்ரிலேருந்து பெருசாக இன்னும் யாரும் குரல் கொடுக்கவே இல்லை. உக்ரைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாதிரி 6 பேர் அரெஸ்ட் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களால எந்த பாதிப்பும் இல்லையே, சும்மா இந்தியா வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க உக்ரைன் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஎஸ்லேருந்து இன்னும் எதுவும் பதிலே வரல. மேபி அவங்க வெயிட் பண்ணுறாங்க போல பதில்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், எதனால ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி மொத்த டீட்டெயில்ஸும் நமக்கு வெயிட் பண்ணாதான் தெரியும். இந்த மாதிரிலாம் நிறைய ஜியோ பாலிடிக்ஸ் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. ஆனால் ரீசெண்டாக ட்ரம்ப் ஒரு ஜோக் பண்ணியிருக்காரு, எப்படி அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நீ ஜோக் பண்ணுற அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் யூஎஸ்ஏக்கு போயிருக்காங்க. போனோடனே ட்ரம்ப்பை கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணாங்க. யாருங்க இவங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அவங்க சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாங்க. யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர்களும் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, சரி கடைசி கொஸ்டின் யாராவது ஒரு அழகான ஜப்பானை சேர்ந்த ரிப்போர்ட்டருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் கோளாராக கேட்டு விட்டார். அவர் என்ன கேட்டார், நீங்கள் வந்து ஈரானை அட்டாக் பண்ணீங்க, ஏன் எங்ககிட்ட ஜப்பான் கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லாமல் நீங்களே அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அதுக்கு ட்ரம்ப் இல்லை, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் அட்டாக் பண்ணேன், சர்ப்ரைஸை பற்றி ஜப்பானுக்கு சொல்லவே தேவையில்ல, இந்த பேர்ல் ஹார்பரில் நீங்கள் அட்டாக் பண்ணீங்க சொல்லிட்டா அட்டாக் பண்ணீங்க, சர்ப்ரைஸ் தானே குத்திங்க அப்படின்னோடனே மூஞ்சே மாறிச்சு. என்னடா இப்போ இவ்வளோ பிரச்சனை போயினுக்கு இவ்வளோ ஜோக் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அது இன்டர்நெட்டில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மேத்யூ வேண்டேக் அரெஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் தனி அமைப்பா இல்லை இவர் பின்னாடி யூஎஸ் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.